ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. 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 நான் தான் ஓம்காரம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் என்னுள் அடங்கியது. நான் காலம் கடந்து நிற்பதனால் 3 உலகிலும் நடப்பவைகளை நன்கு அறிவேன். படைப்பின் முதல் மானிடர்களான மனு சத்ருபா திருமணத்தை நான் கண்டேன். ரிஷிகள் அவர்களை ஆசீர்வதித்தனர். அதே ரிஷிகள் வீரனிக்கும் தட்சனுக்கும் நடந்த திருமணத்தில் ஆசீர்வதிக்க வந்திருந்தனர். படைப்பு முழுமையடைந்ததற்கு பிறகு படைப்பிற்கு மூல ஆதாரமான சதாசிவன் படைப்புகளின் நன்மைக்காக சாதாரண வடிவத்தில் தனது கணங்கள் நந்தி, ஸ்ருங்கி, பிருங்கியுடன் கூட அவதரித்தார். பிரம்மா, விஷ்ணு, நாரதர் மற்றும் பல தேவர்கள் அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர். அவருடைய பெருமையை போற்றினர். தேவர்கள் சதாசிவனின் அவதாரத்தை கண்டு மகிழ்ந்தாலும் சக்தியின் அவதாரத்தை பற்றி கேட்டனர். பிரம்மா, விஷ்ணு, நாரதனின் சந்தேகத்தை சதாசிவன் போக்கினார். சக்தி தானாகவே உருவாக முடியாது என்றார். அவள் பிறந்தாக வேண்டும் என்றார். சாதாரண வடிவில் அவள் பிறப்பாள் என்றார். தட்ச மகாராஜன் சக்தி அவதாரத்திற்கு தந்தையாகவும் வீரணி அன்னையாகவும் இருப்பாள் என்றார். இதை கேட்ட பிரம்மன் ஆச்சரியமடைந்தார். காரணம், மகா சித்திக்கும் பலனுக்கும் மிக கடினமான தவம் அவசியமாகும். ரோஹிணி வருகிறாள், செல்லுங்களேன். திரும்பி செல்வதற்காகவா? உன் மனத்தால் நீ என்னை இங்கு வரும்படி அழைத்தாய். என்னை பிறகு வந்து சந்தியுங்கள். போங்களேன், போய்விடுங்களேன். செல்லவா? யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய் ரதி? யாருடனும் அல்ல. இங்குதான் யாருமே இல்லையே. இவள் தானாகவே பேசிக் கொண்டிருந்தாள். இவளுக்கு பிரமை பிடித்து விட்டது. இல்லை இல்லை, கண்களில் உள்ள காதலை திரை போட்டு மறைக்கிறாயா? உதட்டளவில் இல்லை, மனதில் ஆமா ஆமா. உள்ளம் கவர்ந்தவனை அழைத்து அவனிடம் மனம் திறந்து பேசிவிட்டு இப்பொழுது இல்லை என்று சொல்கிறாளே. சொல்றதி, யாரவன்? உன் நெஞ்சத்தை தென்றல் போல் வருடி மகிழச் செய்த கள்வன் யாரவன்? சொல்லேன் ரதி, யாரவன்? உன்னுடைய ஒளி வீசும் விழியில் மயங்கி இங்கு வந்தவன். சொல்லேன், யாரவன்? உன்னுடைய ஒளி வீசும் விழியிலும் வார்த்தை ஜாலத்திலும் மயங்கி இங்கு உன்னை தேடி வந்தவன் யார்? அவன் யார், எங்கிருந்து வந்தான் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என் மனதிற்கு கிடைத்த ஆனந்தத்தை பற்றி நான் ஏதும் கூற மாட்டேன். அப்படியா? அப்படியால் நாங்களே தெரிந்து கொள்வோம் அவன் யார் என்று. காமதேவா, மகனே காமதேவா. வணங்குகிறேன் பிரம்மதேவா. நீ எங்கிருந்து வருகிறாய்? இப்பொழுது எங்கு செல்கிறாய்? நானா?
நான் இப்படி ஆகாயத்தில் சுற்றிவிட்டு வருகிறேன். உன்னை பார்த்தால் தக்ஷனின் மாளிகையில் இருந்து வருவது போலல்லவா தோன்றுகிறது. நானா? என்ன கூறுகிறீர்கள்? ஏன் கூறுவது வழங்கவில்லையா? வா என்னுடன். இனி நீ அதிக நாட்கள் ரதியை பிரிந்திருப்பது சரியல்ல. வா காமதேவா. என்ன விஷயம் மகாராஜா? என்ன யோசிக்கிறீர்கள்? மகாராணி, நமது மகள்களுக்கெல்லாம் கல்யாண வயது வந்துவிட்டது. அவர்களுக்கு ஏற்ற வரன்களை தேடுவது மிகவும் கடினமான வேலை அல்லவா? கடவுள் பெண்ணிற்கு ஏற்ற வரனை முன்னமே நிச்சயித்து விடுகிறார். இந்த பெண்கள் எல்லாம் தட்சனுக்கு அருமை மகள்களாக பிறந்தவர்கள். இவர்கள் சாதாரண பெண்கள் அல்ல. தாங்கள் கவலையை விடுங்கள். பிரிய தக்ஷனே. பிரம்மதேவா, வணங்குகிறோம் பிரம்மதேவா. பிரம்மதேவா. நீடூழி வாழ்க. இவன் யார் தெரியுமா? இவன்தான் காமதேவன். தெரியும் பிரம்மதேவா. இன்னொன்றையும் தெரிந்து கொள். உன் கவலையை தீர்க்க வந்துள்ளேன். எங்கள் கவலையா? என்ன கவலை பிரம்மதேவா? உன் பெண் ரதிக்கேற்ற மிகச்சிறந்த வரன் காமதேவன். என் விருப்பம் இவர்களின் விவாகம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்பதுதான். ரதியும் காமதேவனும் பதி பத்தினியாக வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இப்பொழுது யோசிக்க நேரமில்லை தக்ஷனே. எனக்கு தெரியும், ரதி பிறந்திருப்பது காமதேவனுக்காகவே. இவர் இருவரின் காதலின் சக்தி இருவரையும் நெருங்க வைத்துள்ளது. அப்படி என்றால் தங்கள் ஆணையை சிறைமேற்கொள்கிறோம் பிரம்மதேவா. தங்கள் விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றுவோம் பிரம்மதேவா. எனக்கு தாங்கள் உத்தரவிடுங்கள் பிரம்மதேவா. அவசியம் காமதேவா. உன் திருமணத்திற்கான முகூர்த்தத்தை விரைவில் நிச்சயம் செய்வோம். தங்களது தரிசனம் கிடைத்ததில் அதிக ஆனந்தமடைந்தோம் பிரம்மதேவா. வேரிணி, தக்ஷா, நான் இங்கு வந்ததின் காரணம் ரதி காமதேவன் திருமணத்தை விட அதிகம் முக்கியமானது. நான் இங்கு ஒரு விருப்பத்துடன் வந்துள்ளேன். விருப்பம் என்ன பிரம்மதேவா? ஆணையிடுங்கள். மகாதேவன் ருத்ர வடிவான அவதாரத்துடன் கைலையில் உருவாகிவிட்டான். இது உனக்கு தெரியாதா? அறிவேன் பிரம்மதேவா. அவர் சர்வ சக்திசாலியாக இருந்தும் இந்த விசித்திர அவதாரத்தை ஏன் எடுத்தார்? இதுதான் புரியவில்லை. சிவனின் இந்த ரூபம் வைராக்கியம், யோகம், பக்தியும் ஸ்ரத்தையும் இணைந்த மகாஸ்வரூபம். இதை புரிந்து கொள்ள பெரிய ஞானிகளாலும் முடியாது தக்ஷா. தருணம் வரும்பொழுது இதை நீ புரிந்து கொள்வாய். தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. தாங்கள் அல்லாது வேறு யார் ஈசனை பற்றி நன்கு அறிவார்? பிரம்மதேவா, எனக்கு ஒன்று கூறுங்கள். தாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கூறினீர்களே, அது என்ன? ஈசன் இட்ட கட்டளைப்படி நான் ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன். அந்த செய்தி என்ன? நீங்கள் ஆதிசக்தியான மாதா ஜெகதம்பா உங்களது மகளாக பிறக்க தவம் செய்ய வேண்டும். தவமா? தவம் ஏன் பிரம்மதேவா? அந்த சக்தி மாதாவிற்கு எங்கள் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் அவள் தானாகவே பிறப்பாள். இதற்கு ஏன் தவம் செய்ய வேண்டும்? என் எண்ணமும் அதுதான். எங்களது மற்ற மகள்களைப் போல அவளும் பிறக்கட்டுமே. மற்ற பெண்களைப் போல இவள் சாதாரண பெண் அல்ல. தவம் செய்யாமல் அவள் பிறப்பதென்பது முடியாத காரியம். ஒன்று மறக்காதே, சக்திக்கு அன்னையும் தந்தையுமாய் இருக்கப் போகும் பெரும் பாக்கியம் உங்களுக்கே கிடைக்கும். இது நிச்சயம். ஆகையினால் ஈசனின் இந்த கட்டளையை நீங்கள் சிறைமேற்கொண்டு சக்தியை ஆராதிக்கத் தொடங்குங்கள். தங்களது ஆணை. ரதி காமதேவன் திருமணத்திற்கு பிறகு
முதலில் தாங்கள் இட்ட ஆணையை நிறைவேற்றுவோம் பிரம்மதேவா. நீடூழி வாழ்க தக்ஷனே. மகாராணி, பிரம்மதேவன் ஆணைப்படி நாம் விரைவில் ரதி காமதேவனின் திருமணத்தை நடத்தியாக வேண்டும். करचरण कृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा पराधं विहितं மகனே தக்ஷா, இப்பொழுது சிவனின் ஆணைப்படி நீயும் உன் மனைவி வீரணியும் சக்தி ஆராதனையை துவங்குங்கள். தங்கள் ஆணை பிரம்மதேவா.
தட்ச மகாராஜனே, மகாராணி வீரணியே, தாய் ஜெகதம்பா, என் அன்னையே விஸ்வேஸ்வரி, வணங்குகிறேன். ஹே சக்தி, தங்கள் தரிசனம் கண்டு ஆனந்தமடைகிறோம். உன்னுடைய பக்தி நிறைந்த தவம் முழுமையடைந்தது தட்சனே. மகாராணி வீரணி, நான் மகிழ்ந்தேன். வரம் கேளுங்கள். தாங்களோ சாட்சாத் சக்தி ஜெகதம்பா. பரமபிதா பிரம்மதேவன் விருப்பப்படி உங்களை எங்கள் மகளாக பெறும் எண்ணத்துடன் நாங்கள் இத்தவத்தை செய்தோம். எங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள், எங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். என் வயிற்றில் பிறந்து எங்களை பெற்றோராக்கும் பெருமையை கொடுமா. எங்கள் எண்ணத்தை பூர்த்தி செய் ஆதிசக்தி விஸ்வேஸ்வரி. அது நடக்கும். நான் இவ்வாறு சக்தியின் அவதாரமாக பிறந்துள்ளேன் என்பதை நீங்கள் இருவரும் விரைவில் மறந்து விடுவீர்கள். இது ஏன் தாயே? வரத்தின் மூலமாக தங்கள் இருவருக்கும் நான் தான் மகளாக பிறந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு நினைவிருக்காது. அதற்கு என்ன காரணம் அன்னையே? ஏனென்றால் எனது பிறப்பிற்கு பிறகு தாங்கள் என்னை சாதாரண பெண் என்று நினைத்து ஒரு சாதாரண அன்னை தந்தை போல என்னையும் தாங்கள் வளர்த்து வர வேண்டும். இவ்வாறுதான் நடக்கும். இது ஏன் தாயே? எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்ல இயலாது மகாராணி வீர்ணி. தங்கள் ஆணைப்படியே நடக்கட்டும். ஆனால் எங்களது தேவையை விரைவில் பூர்த்தி செய்யுங்கள். உங்கள் தேவை பூர்த்தியாவதற்கான வரத்தை நான் தான் முன்னுமே அளித்து விட்டேனே. விருப்பம் நிறைவேறும். என் அன்னையே விஸ்வேஸ்வரி, வணங்குகிறேன். வணங்குகிறோம். மகாராணி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு அழகிய மகள் பிறந்திருக்கிறாள். எங்கள் வாழ்த்துக்கள் மகாராணி. ராஜகுமாரிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நற்செய்தியை மகாராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டும். வாருங்கள், வாருங்கள். அன்னையே,
இன்று நம் வாழ்வில் சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள் மகாராஜா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு தங்கமான மகள் பிறந்திருக்கிறாள். அவள் பிறந்த உடனேயே இந்த மாளிகை முழுவதும் ஒளி வீசுகிறது. ஒளி மிகுந்த மகள் பிறந்திருக்கிறாள். இந்த நற்செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சுலேகா, இதோ உனக்கு பரிசு. மங்களா, இது உனக்கு. நன்றி. வாழ்த்துக்கள் மகாராஜா, வாழ்த்துக்கள். இது உனக்கு, இது உனக்கு. இன்றைய நாள் என் வாழ்வில் மிக அதிக ஆனந்தமான நாள். நாராயண நாராயண. வணக்கம் ராஜனே. அழகிய மகள் பிறந்ததற்கு வாழ்த்துக்கள். தேவரிஷி, என்ன விந்தை! சரியான தருணத்தில் வந்தீர்கள். நாராயண நாராயண. விந்தை என்ன ராஜனே? உன் மகளிடமிருந்து வந்த ஒளிதான் என்னை இங்கு இழுத்து வந்தது. உன் மகளை பார்க்க என்னை நீ அழைத்துச் செல்ல மாட்டாயா? கண்டிப்பாக தேவரிஷி, வாருங்கள். நாராயண நாராயண. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஆனந்தமயமானது. செல்லுங்கள், நீங்கள் இந்த ஊரையும் மக்களையும் கொண்டாட வையுங்கள். வாருங்கள், வாருங்கள். தேவிகளே, கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்தா. நன்றி. நாராயண நாராயண. உன் தரிசனம் கிடைத்ததால் பாக்கியம் பெற்றேன். மகாராஜா தட்சனே, இந்த ஒளி மிகுந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட இன்றே ஏற்பாடு செய்யுங்கள். இன்றேவா? இக்கணமேவா? ஆம், இன்றைய தினம் இந்த தருணம் மிகவும் ஏற்றது. தங்கள் ஆணை தேவரிஷியே. இக்குழந்தையை கண்டு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. இவளுக்கு பெயர் சதி என்று சூட்டுங்கள். சதி. என்ன பாக்கியம்! இக்குழந்தைக்கு இப்பெயர் சாலப் பொருந்தும். எனது மகள் சதி என்ற பெயரில் பிரபலமடைவாள். இன்றே இப்பொழுதே நாடு முழுவதும் நான் அறிவிக்கிறேன். மகாராஜா தட்சனின் மகள் பெயர் சதி என்று. நாராயண நாராயண. தட்சன் மகள் சதிக்கு என் வாழ்த்துக்கள். தட்சன் மகள் சதிக்கு என் வாழ்த்துக்கள். தட்சன் மகள் சதிக்கு என் வாழ்த்துக்கள்.